example 4. Verify whether f of z equal to sin hz is analytic using CR equations. So இந்த ப்ராப்ளமில் f of z கொடுத்துருக்குறாங்க, that is sin hz. ஸோ இது வந்து அனாலிட்டிக்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ CR ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி இதை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் த சொல்யூஷன் இஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் let the value of f of z equal to, ஸோ sin hz தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ f of z ஓட வேல்யூ u plus iv that is equal to sin h of, so we know that z ஓட வேல்யூ x plus iy. ஸோ இந்த வேல்யூ இங்கே அப்ளை பண்ணுறோம், that is x plus iy. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும், 1 divided by I into sin I into x plus iy. So we know that sin I theta ஓட வேல்யூ I sin h theta, அதை தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்னா, that is 1 divided by I into sin of, ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணுறோம், that is xi minus I squared y. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு I squared வேல்யூ வந்து -1 தெரியும். ஸோ சின்ஸ் த வேல்யூ ஆஃப் I squared equal to -1. ஸோ இந்த ஈக்குவேஷன் இப்படி எப்படி சேஞ்ச் ஆகும், ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்னா 1 divided by I into sin of ix minus y. ஸோ இது வந்து sin of a minus b ஃபார்மெட்டில் இருக்குது, that is we know that the formula. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், sin a minus b. sin a minus b ஓட ஃபார்முலா sin a cos b minus cos a sin b. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும், 1 divided by I into sin ix into cos y minus cos ix into sin y. ஸோ இதான் இது வந்து ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து எப்படி எழுதலாம்னு சொல்லி பார்க்குறோம், that is 1 divided by I into I sin hx into cos y minus cos hx into sin y. ஸோ இது எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம், because we know that since the value of, that is sin I theta, sin I theta எப்படி எழுதலாம், I sin h thetaன்னு எழுதலாம். சிமிலர்லி அதே மாதிரி cos I theta, cos I thetaவை வந்து எப்படி எழுதலாம்னா cos h thetaன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூலாம் அப்ளை பண்ணி தான் இந்த டேர்ம் இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்க்குறோம். ஸோ இதால் இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இது மல்டிப்ளை பண்ணும்போது sin hx into cos y minus 1 divided by I into cos hx into sin y. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு ஒன்று தெரியும், that is since the value of, so 1 divided by I that is equal to minus I. ஓகே, இப்போ இந்த வேல்யூவை வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும், ஸோ இது வந்து u plus iv that is equal to sin hx into cos y plus I into cos hx into sin y. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் ரியல் டேர்மையும் இமேஜினரி டேர்மையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ நவ் ஈக்குவேட்டிங் the real and the imaginary parts. So now we can get the equation of, so real term வந்து இங்கே equate பண்ணுறோம், that is u. so u ஓட value வந்து sin hx into cos y. then the value of, so v ஓட value வந்து cos hx into sin y. so u ஐயும் v ஐயும் வந்து x and y பொறுத்து differentiate பண்ண போகிறோம். so differentiate u and v with respect to x and y. so first வந்து dou u divided by dou x. u வந்து x பொறுத்து differentiate பண்ணோம்னா cos hx into cos y. so next வந்து இதை y பொறுத்து differentiate பண்ணுறோம், that is dou u divided by dou y equal to minus sin y into sin hx. so u வந்து y பொறுத்து differentiate பண்ணியிருக்கோம்.
ஸோ நெக்ஸ்ட்டு வியை வந்து அதே மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். தட் இஸ் டோ வி டிவைடட் பை டோ எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு சைன் ஒய் இன்ட்டு சைன் ஹெச்எக்ஸ். நெக்ஸ்ட் வந்து டோ வி டிவைடட் பை டோ ஒய்யோட வேல்யூ தட் இஸ் காஸ் ஒய் இன்ட்டு காஸ் ஹெச்எக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து we know that the condition that is we know that ஸோ கண்டிஷன் என்ன தெரியும், டோ யூ டிவைடட் பை டோ எக்ஸோட வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு டோ வி டிவைடட் பை டோ ஒய். சிமிலர்லி டோ யூ டிவைடட் பை டோ ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ வி டிவைடட் பை டோ எக்ஸ். ஸோ இங்கே இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் வந்து மேட்ச் ஆகுது. தட் இஸ் த சிஆர் ஈக்குவேஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இங்கே சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு சைன் ஹெச்இசட். ஸோ சைன் ஹெச்இசட்ன்றது அனலிட்டிக். ஸோ நவ் த ரிசல்ட் இஸ் சிஆர் ஈக்குவேஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட். That is the CR equations are, so dou u divided by dou x that is equal to dou v divided by dou y. So இந்த ரெண்டு வேல்யூன்னு சொல்லி பார்த்தோன்னா that is cos hx into cos y. Okay, so next one is then dou u divided by dou y that is equal to minus dou v divided by dou x. So that is equal to sin y into sin hx. இதோட வேல்யூக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு சைன் ஹெச்இசட். ஸோ திஸ் இஸ் அனலிட்டிக். ஹென்ஸ் த ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு அண்ட் த சொல்யூஷன் இஸ் அப்டைன்ட்.